என் அன்பு குழந்தை, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான செய்தி. என் தங்கமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இன்று உன் அம்மா உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை காப்பாற்ற வந்த இந்த அம்மாவினை நீ விட்டுவிடாதே என் பிள்ளையே. இந்த வாழ்க்கையில் உனக்கு அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயங்களும் நடந்து விடாது. பல இன்பங்களும் துன்பங்களும் என்று பல பிரச்சனைகளை தாண்டித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடைந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சரியாக கணித்துவிட முடிவதில்லை. சூழ்ந்து வருவது எல்லாமும் பிரச்சனையாக இருந்துவிட்டால் எதைத்தான் நாம் சரியான முடிவில் வைத்திருப்பது என்று உனக்கு புரியவில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அம்மா உன் வாழ்க்கையை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவில் பாதித்திருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டுதான் சொல்கின்றேன். உனக்கு இப்பொழுது இருக்கின்ற ஆபத்திலிருந்தே உன்னை காத்து கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாயே. இதைவிட ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று உன் வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன். இந்த அம்மாவினுடைய அன்பை மதித்து இந்த அம்மா உனக்கு நல்லது செய்வாள் என்று நம்பி இந்த வாக்கினை நீ கேட்க தொடங்கு. எல்லாமும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும். அப்படி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதையுமே உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது என்ற அர்த்தம். எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு சம்பந்தப்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சுற்றி இருப்பவர்களுக்குள் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் கூட என் பிள்ளையினால் பிரித்தறிய முடியவில்லை என்றால் நிச்சயமாக எங்கோ ஓரிடத்தில் தவறான விஷயம் உன்னை போட்டு ஆட்டி படைக்கின்றது என்ற அர்த்தம். எல்லா மனிதர்களினுடைய வார்த்தைகளையும் நாம் கட்டாயமாக கேட்க வேண்டும். நம் வாழ்க்கையாக்கி அதை நாம் வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளைக்கு உன் அம்மா நான் சொல்லிக் கொடுத்துதான் உன்னை வளர்த்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒருவரோடு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்பதற்காக மட்டுமே நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு தவறையும் மற்றவர்கள் பேச்சினை கேட்டு செய்துவிடக்கூடாது. அப்படி அவர்களின் பேச்சை கேட்டு நீ தவறு செய்தால்தான் அவர்கள் உன்னோடு நல்லபடியாக பழகுவார்கள் என்றால் அப்படி ஒரு பழக்கம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நாளும் தேவையே கிடையாது. இது போன்ற ஒரு உறவு எப்பொழுதுமே நிலைத்திருக்காது. இது போன்ற ஒரு உறவு வாழ்க்கைக்கு எந்நாளுமே நல்லதை நினைக்காது. உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அது அவமானப்படுத்த துடிக்கின்றது என்று அர்த்தம். எங்கே தவறுகளை செய்வாய் என்று அது காத்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள் சொல்வதை நீ செய்வது கூட உன்னை ஏதேனும் பிரச்சனைகளுக்குள் மாட்டிவிடுவதற்காகத்தானே தவிர ஒருபொழுதும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அல்ல. உனக்கு இருக்கின்ற பிரச்சனையை மேலும் பெரிதாக்கி உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்க இவர்கள் துடிக்கின்றார்கள். என் பிள்ளையே, இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக உன் குடும்பத்தில் அவர்கள் பிரச்சனையை உருவாக்க நினைக்கின்றார்கள். பிரச்சனைகள் என்ன தெரியுமா? ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலவிதமான பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் சில காலமாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனக்கசப்புகளில் என் பிள்ளை வாழ்க்கையில் பல விஷயங்களை தொலைத்து விட்டாய்.
உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே மன நிம்மதியற்று இருக்கின்றார்கள். நல்லது நடக்க வேண்டும், நல்ல விஷயங்களை நடத்த வேண்டும் என்று நாம் இந்த வாழ்க்கையில் நினைக்கின்ற பொழுது நமக்கான பல நன்மைகளை இந்த வாழ்க்கை கொடுக்கவில்லை என்றும் நிலை வந்துவிட்ட பொழுதும் என் பிள்ளை இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அல்லவா நீ வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களின் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுத்து இவர்கள் உன் குடும்பத்தில் நடத்த நினைக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் என் குழந்தை நீ செவிசாய்த்து இப்பொழுது உன்னுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக ஆபத்தில் நிற்கின்ற நிலைக்கு நீ தள்ளிவிட்டு இத்தனை காலமும் பழகியது எல்லாம் போதும். பழக்கம் என்பதற்காக தேவையில்லாதவர்களுடன் பழகுவதா, தேவையில்லாத நட்பை வளர்த்து கொள்வதா, இவர்களை விட்டால் எனக்கு அருகில் யாருமில்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நட்பை தொடர்வதை விட யாருமே இல்லாமல் நீ இருந்துவிட்டு போகலாம். யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இதையாவது புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை நன்மைகளையும் இனியாவது நீ பெற்றுக்கொள். இந்த அம்மா உனக்கு சொல்லவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்ததை சொல்லி மனம் வருத்தப்படுகின்ற நீ அது இது போன்ற மனிதர்களால் வருகின்றது என்பதனையும் இதற்கு மேலும் அறியாமல் இருந்துவிட்டாய் என்றால் உன்னை விட ஒரு முட்டாள் யாருமே இல்லை என்றுதான் அர்த்தம். என் பிள்ளையே, சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும். நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை உருவாக்குவது யார் என்றும் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லாவற்றிற்கும் முன்பாக என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் கலகத்தை மூட்ட நினைக்கின்றவர்கள் ஒருவருக்குள்ளும் சண்டைகளை மூட்டி அங்கே இன்பம் காண துடிக்கின்றவர்கள் என்று இவர்களிடையே எப்பொழுதுமே நீ கவனமாக இருந்துவிட வேண்டும். உன்னுடன் பிறந்தவர்களை பற்றியோ உன்னை பெற்றவர்களை பற்றியோ ஏதேனும் குறைகளை மற்றவர்கள் முன்னிலையில் சொன்னால் எப்பொழுதுமே அந்த குறைகளை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உன் மனதிற்கு அது தவறாகவே தெரிந்தாலும் கூட அவர்கள் முன்னிலையில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது. உனக்கு தெரியும் அல்லவா, அப்படி தவறுகளை இவர்கள் செய்தாலும் அது உன்னுடைய குடும்பத்திற்குள் 4 சுவற்றிற்குள் இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் முன்னிலையில் இதையெல்லாம் நீ வெளிப்படுத்த நினைக்காதே. இவர்கள் முன்னிலையில் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்களையும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற உண்மைகளையும் சொல்லிவிட துடிக்காதே. இவர்கள் நினைப்பது அங்கே பிரச்சனைகளை மூட்டி குளிர்காய வேண்டும் என்றுதான். அவர்களின் எண்ணங்களுக்கு நீ உயிரூட்டாமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கொண்டு நீ உன் குடும்பத்தை இது போன்றவர்களிடமிருந்து எப்பொழுதுமே காப்பாற்றி விட வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கவும் மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கவும் இவர்கள் ஒருபொழுதுமே எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் என் பிள்ளை, இந்த நேரத்தில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.